friends, welcome to மெட்ராஸ் சமையல். இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல லேயர் சமோசா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது அப்படியே அந்த லேயர்ஸோட வெளிய இருக்கிற லேயர்லாம் அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும், பயங்கர சூப்பராக இருக்கும். அப்படியே சாயங்காலம் டீ டைமுக்கு இல்லை நம்ம இதை ஒரு சாட் மாதிரி கூட நம்ம சர்வ் பண்ணலாம். ரொம்ப சூப்பரான ரெசிபி இது. இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வெளியே இருக்கக்கூடிய அந்த மாவு தயார் பண்ணணும். நான் இன்றைக்கி 2 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். எல்லாம் 1 கப் மைதா மாவும் 1 கப் கோதுமை மாவு சேர்க்குறதுனால நம்ம சேர்த்துக்கலாம். இது 250 கிராம். இது கூடவே 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க, எல்லாம் தேவையான அளவு உப்பு. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 கப்புக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இந்த எண்ணெய் அந்த மாவோட நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் நல்லா அந்த ஃப்ளேக்கியாக இருக்கும், நமக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் எடுத்து அந்த மாவோட நல்லா அந்த எண்ணெயை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம கலந்து வைக்க போகிறோம். ரொம்ப ஸ்டிஃபான மாவாக வேண்டாம், அதெல்லாம் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது. கையில் ஒட்டாமல் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாவாக நம்ம கலந்து வைக்கணும். பாருங்கள், கையில் ஒட்டலாம், அதனால கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், ரொம்ப ஓவர் சாஃப்டாகவும் இருக்க வேண்டாம். இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. இப்போ இது மேலே ஒரு ஈரமான துணியை நல்லா புழிஞ்சிட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 1/2 மணி நேரம் போல் இருக்கட்டும். மாவு ஊறிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம உள்ளே வைக்கக்கூடிய அந்த ஸ்டஃபிங் தயார் பண்ணணும். நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் பண்ண போகிறேன். அப்படி இல்லைனா நம்ம பன்னீரில் பண்ணலாம், இல்லை ஒரு முட்டை, நம்ம முட்டை பஃப்க்கெல்லாம் பண்ணுவோம்ல, அந்த ஸ்டஃபிங் எல்லாமே இதுக்கு நல்லாயிருக்கும். இது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சீரகம், கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு, அதை நல்லா இடித்து வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், அதையும் நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் இதில் கொஞ்சம் வெங்காயம், நான் ஒரு 1/4 போல் வெங்காயம் எடுத்துருக்கேன். இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் வெங்காயம் சேர்த்துட்டு இந்த மறுபடியும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க, இல்லை சிம்மில் வச்சுட்டு நம்ம மசாலா சேர்க்க போகிறோம். மசாலாவுக்கு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், எல்லாம் தேவையான அளவு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு மறுபடியும் இது ஒரு வாட்டி நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் நான் ஒரு 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துருக்கேன். அதை நல்லா மசிச்சுட்டு அப்படியே அதை உள்ளே சேர்த்துலாம். தண்ணி இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க, ரொம்ப தண்ணியாக நமக்கு இருக்கக்கூடாது. கூடவே ஒரு கை நிறைய மல்லி இலை, அதையும் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கடைசியாக தேவையான அளவு உப்பு, எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்துட்டோம்னா நம்மளோட ஈஸியான ஸ்டஃபிங் நம்ம ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதான், டக்குன்னு நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட மாவு பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாக ஊறி ரெடியாக இருக்குது. இதை நான் 4ஆக பிரிக்க போகிறேன். நான் இன்றைக்கி 2 கப் மாவு நம்ம 4ஆக பிரிச்சுக்கலாம். பிரிச்சுட்டு இதில் ஒரு போர்ஷன் எடுத்துக்கோங்க, மீதியை மூடி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கீழே நல்லா தாராளமாக மாவு தேய்ச்சிட்டு நம்ம இதை விரிக்க போகிறோம். எவ்வளோக்கு மெல்லிசாக முடியுமோ அந்த அளவுக்கு மெல்லிசாக விரிச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரவுண்டாக விரிக்கிறது ஓகே தான். அதுக்கப்புறம் நம்ம அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்கொயர் ஷேப்புக்கு மாற்றுவோம், ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு மாற்றுவோம். நம்ம ஊற வைக்கும்போது கொஞ்சம் சாஃப்டாக நமக்கு விரிக்க வரும். 1 மணி நேரம் வரைக்கும் நம்ம ஊற வச்சுக்கலாம். இதில் லேசாக இங்கே பிடிச்சிட்டு நம்ம விரிக்கும் போது நமக்கு இன்னும் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். மாவு பிசையும் போது ரொம்ப ஸ்டிஃபாக மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு விரிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் மாவு பிசையும் போது கொஞ்சம் சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அப்படின்னா ரொம்ப சாஃப்டாகவும் நம்ம மிக்ஸ் பண்ணிட வேண்டாம். ஓரளவுக்கு பாருங்கள், இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஊற வச்சுட்டு விரிக்கும் போது நம்ம சூப்பராக அழகாக அப்படியே நல்லா மெல்லிசாக தான் விரிச்சிருக்கேன். நமக்கு இந்த சைட்லேருந்து கை அப்படியே அந்த சைடு தெரியுது பாருங்களேன், ஈஸியாக இருக்கும். நல்லா மாவு மேலேயும் கீழே எப்போல்லாம் ஒட்டுதோ அப்போல்லாம் நம்ம தேய்ச்சிக்கணும். அப்போ தான் நமக்கு விரிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், ஒன்றோட ஒன்று ஒட்டாமையும் இருக்கும். இப்போ இதில் நம்ம நடுவில் கொஞ்சமாக நெய், நான் கொஞ்சம் நெய் உருக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எண்ணெய் சேர்க்குறதுனாலும் சேர்க்கலாம், ஆனால் நெய் சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் அந்த நெய் வாசனையும் வரும் நமக்கு. அதான் நான் நெய் சேர்த்துருக்கேன், இல்லைனா எண்ணெய் சேர்க்குறதுனால ஓகே தான். இப்போ இது மேலே கொஞ்சம் ஒரு வடிகட்டியில் மைதா மாவு லேசாக போட்டு நம்ம டஸ்ட் பண்ணும்போது நமக்கு சமமாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சும்மா போடுறத விட இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அடுத்த லேயரை நான் தூக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அதே மாதிரி தான் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க, இல்லை உருக்குன வெண்ணனாலும் ஓகே தான். அதை சேர்த்துட்டு அதுக்கு மேலே மறுபடியும் கொஞ்சம் மாவு அப்படியே டஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்த லேயர் தூக்கி வச்சுட்டு இது மேலேயும் கொஞ்சம் நெய் இல்லை வெண்ணெய் சேர்த்துட்டு கடைசியாக ஒரு வாட்டி அப்படியே இந்த மாவை தூவிட்டு லாஸ்ட் லேயர் 4ஆவது லேயரை தூக்கி நம்ம மேலே வச்சிடும். அவ்வளோதான், வச்சாச்சு. எல்லா லேயரையும் வச்சுட்டு மேலேயும் கொஞ்சம் மாவு தேய்ச்சிட்டு நம்ம விரிக்கும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும். இப்போ ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து விரிக்கக்கூடாது, ஆனால் லேசாக விரிக்கும் போதே அப்படி லைட்டாக விரிக்கும் போதே நமக்கு ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ ஓரளவுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ரவுண்டாக இல்லாமல் கொஞ்சம் ரெக்டாங்கிள் ஷேப்பில் நம்ம பண்ணும்போது நமக்கு அந்த ஷீட் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் ரவுண்டாக இருக்கும்போது மோஸ்ட்லி அந்த ஓரங்கள்லாம் நிறைய வேஸ்ட் ஆன மாதிரி இருக்கும், ட்ரிம் பண்ணுற மாதிரி இருக்கும். இது நம்ம ஓரளவுக்கு மெல்லிஸாக நம்ம ஸ்லோவாக விரிக்கும்போது இந்த மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஓரளவுக்கு இந்த ஷேப் கொண்டு வந்திருக்கேன். இப்போ இதை நம்ம அந்த ஓரங்களை கட் பண்ணலாம்.
இது வேஸ்ட் கிடையாது. இதை வந்து இப்படியே நம்ம ஃப்ரை பண்ணுறதுனாலும் கிறிஸ்பியாக தான் வரும். அப்படி இல்லைனா இதை மறுபடியும் எல்லாம் சேர்த்து ரோல் பண்ணிவிட்டு நம்ம டைமண்ட் கட்ஸ் பண்ணுவோம்ல, அது மாதிரி சின்ன சின்னதாக நம்ம வந்து கட் பண்ணியும் பொரிக்கலாம். அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இந்த ஹைட்டுக்கு வந்து நான் 6 வச்சுருக்கேன், சைடுக்கு வந்து நான் ஒரு 3.5 வச்சு நான் பிரித்து வச்சுருக்கேன். இல்லை நமக்கு எவ்வளோ இருக்கோ அதை வந்து ஈக்குவலாக நம்ம வந்து பிரிச்சுக்கலாம். பிரிச்சுட்டு நம்ம கட் பண்ணிட்டோன்னா அவ்வளோதான். கத்தி இல்லை ஒரு பீட்சா கட்டர் வச்சு ஸ்வைங்னு கோடு போட்டுற வேண்டியதான். இல்லை ஒரு ஸ்கேல் வச்சு பண்ணுறதுனாலும் ஈஸியாக போட்டுடலாம். என் ஸ்கேலை காணும், அதனால் இதை வந்து நான் அளந்துட்டு கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா இந்த ஓரங்களை வந்து கவர் பண்ணுறதுக்காக நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போல் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதுவும் அப்படி ஓரமாக இருக்கட்டும். இப்போ வந்து இதுலேருந்து ஒரு ஷீட் எடுத்துகிட்டு நமக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுட்டு சுற்றி வந்து அந்த மைதா மாவும் தண்ணியும் கலந்து நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வச்சு நம்ம சீல் பண்ணிட்டோம் அப்படின்னா உள்ளேருந்து எந்த ஃபில்லிங்கும் வெளியே வராது. நமக்கு கொஞ்சம் டைட்டாக நம்ம வந்து சீல் பண்ணணும். அப்படியே அந்த ஓரங்களில் இருக்கிற லேயர்ஸ் நம்ம கட் பண்ணதுனால நமக்கு தெரியும் பாருங்களேன், சூப்பராக இருக்குல்ல. இப்போ இதை வந்து நம்ம பொரிக்க போகிறோம். எண்ணெய் வந்து கொஞ்சம் மீடியம் லோவில் வச்சுக்கோங்க, ரொம்ப கம்மியான சூடு இல்லை, கொஞ்சம் மீடியமை விட கொஞ்சம் கம்மியாக வச்சுருக்கேன் பாருங்களேன். அப்படி உள்ளே சேர்த்ததுக்கு அப்புறமா பபிள்ஸ் வருதில்ல, இந்த ஸ்டேஜில் இருக்கணும். பொதுவே நம்ம ஸ்நாக் பண்ணும்போதெல்லாம் மீடியம் ஹீட் இல்லாமல் வந்து மீடியமோட கொஞ்சம் அதிகமாக வச்சுருப்போம். இது வந்து மீடியமோட கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டே வந்து அந்த பொரிஞ்சு கலர் வந்துருச்சுன்னா உள்ளே ரொம்ப சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், வெளியும் வந்து நம்ம ஆறுனதுக்கப்புறமா ரொம்ப சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நின்று நிதானமாக பொரிஞ்சு வரணும் நமக்கு. அப்போ தான் வந்து அந்த லேயர்ஸ் வந்து நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ அதனால் டைம் எடுத்து தான் இது வந்து பொரியும். ஃபாஸ்ட்டாக பொரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம வெளியே எடுத்து வச்சு ஒரு 2-3 நிமிஷத்துலேயே அது சாஃப்ட் ஆயிரும். நமக்கு வந்து கிறிஸ்பியாகவே இருக்கணும்னா டைம் எடுத்து பொரிஞ்சு வரணும் நமக்கு. நான் இதை வந்து திருப்பி போட்டிருக்கேன். 2-3 வாட்டி இந்த மாதிரி திருப்பி நம்ம வந்து பொறுமையாக பொரிச்சு எடுக்கும்போது பாருங்களேன் எவ்வளோ சூப்பரான அழகாக ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு. அந்த லேயர்ஸ் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் பாருங்களேன். பஃப் மாதிரி ஒரு பஃப்புக்கு ஒரு டூப் வெர்ஷன் மாதிரி இருக்கும். அதே நேரம் சமோசாவில் ஒரு ப்ரீமியம் சமோசா மாதிரி. ஏன்னா வந்து நல்லா லேயர்ஸோட நம்ம கடிக்கும்போது ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதை வந்து நம்ம சும்மா சாப்பிட்றதுக்கே, அப்படியே சும்மா சாயங்காலம் சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனா நம்ம இதை வந்து அந்த சாட் மாதிரியும் சர்வ் பண்ணலாம். ஏன்னா இது வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்குமா, அப்படியே லேசாக உதிர்த்து அந்த குருமா, கொண்டக்கடலை குருமா நான் வச்சுருக்கேன், அதில் வந்து நம்ம சேர்த்து சாப்பிடும்போது சாட் மாதிரி சாப்பிடலாம். இல்லை இந்த ஒரு பவுல் வந்து 2 சமோசா வித் கொஞ்சம் கொண்டக்கடலை குருமா வந்து நமக்கு நைட் டின்னருக்கே நம்ம வந்து கொஞ்சம் ஏர்லி டின்னராக கூட இதை நம்ம வந்து சாப்பிட்லாம். ஸோ ஸ்நாக்கும் டின்னரும் சேர்த்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். சடா, அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான கிறிஸ்பி லேயர் சமோசா ரெடியாக இருக்குது. உடைக்கிட்டா கேக்குதா? அப்படியே அந்த சான்ஸே இல்லைண்ணா. சாப்பிட்டு பார்ப்போமா? ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ஸ்டஃபிங் தான் பண்ணணும்னு கிடையாது, நம்ம வேறு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சுவை எறும்புகள் மலரட்டும்.